வந்து ஆஹா ஓஹோ பிரம்மாண்டம் சூப்பர் ஹிட்டு 10,000 கோடி கலெக்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். வாழ்க்கை பயணத்தில் வந்து 100 தாண்டுறது, 70 தாண்டுறது, 25 தாண்டுறது. ஸ்டில் ஐ எம் ரெலவெண்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. வாட் கீப்ஸ் மீ கோயிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. என்னுடைய வாழ்க்கை பயணத்திருக்கான். என்ன தலைவர் அந்த மாதிரி படத்தை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சொல்லிட்டாங்க சரத்குமார் தாக்குன்னு போட்டுறாதீங்கப்பா. அப்படிலாம் சொல்லவே இல்லை. இந்த கதை சொல்கிறதுலேருந்து பார்க்கும்போது நான் வந்து ஆஹா ஓஹோ பிரம்மாண்டம் சூப்பர் ஹிட்டு 10,000 கோடி கலெக்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு கதை சொல்லும் போதே இட் ஹஸ் காட் அ ஜானர் கிரிமினல் ஸ்டோரி. நிறைய பேர் இப்போ வந்து க்ரைம் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. நிறைய க்ரைம் நடக்குது தமிழ்நாட்டில். எல்லாத்துலேயும் கொலை நடக்குது. சொந்த கொலைகள் எப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது, அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர். நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டாங்க, இதுனா போர் தொழில் மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க. அந்த பீரியடில் வந்து எல்லாருக்கும் மைண்டில் வந்து ஒரு க்ரைம் அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நல்லாயிருக்கும்னு நினச்சி என்கிட்ட பல பேர் வந்து கதை சொன்னதில் ஒன்று வந்து ஸ்மைல் மேன். அண்டு முதல் நாள் அவங்கள பார்க்கும்போதே ஷியாம் அண்ட் பிரவீன் இந்த டெடிக்கேஷன் தான் பார்த்தேன். ஏன்னா ரிசல்ட் வந்து தேவர்கிட்ட தான் இருக்குது, கடவுள்கிட்ட தான் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் டெடிக்கேட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம். ரிசல்ட் ஆடியன்ஸ் தான் பார்க்கணும். ஏன்னா எவ்ரிபடி ஸ்டேஸ் டிஃபர்ஸ். எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஒருத்தருக்கு அமிர்தமாக இருக்கும், அதே அமிர்தம் இன்னொருத்தருக்கு விஷமாக இருக்கும். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி, கடுமையான உழைப்பு இந்த படத்தை திரைத்து பின்னாடி இருக்குது. இதில் ஒரு வித்தியாசமான பாத்திரம், அதுவும் சுரேஷ் கூட நடித்தது. சுரேஷ் நானும் ஃப்ரெண்ட்ஸு படத்தில் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில். சுரேஷ் ஒரு படம் வந்து இயக்கிறார் இப்போது. அதுலேயும் வந்து கால் ஷீட் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். மைண்ட் வாய்ஸ் சொல்லுது எனக்கு. நான் வாட்ச் தான் தரல, அதே வச்சுருந்தாங்க சுரேஷ். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் த வே இட் இஸ் டேக்கன், சொன்ன கதையை மாறாமல், ஸ்கிரிப்ட்லேருந்து மாறாமல், ஒரு குழப்பம் இல்லாமல் எடுத்தாங்கன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் யூ கெட் கன்ஃபியூஸ்ட் அலாங் த வே. ஏன்னா அந்த போர் தொழில், அப்புறம் பரம்பொருள், நிறைய படம், என்னுடைய படமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் படம் வந்துடுச்சு. ஸோ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது ஒன்று அஃப்கோர்ஸ் லாஸ் ஆஃப் மெமரி. அ பர்சன் இஸ் கோயிங் டு லூஸ் ஹிஸ் மெமரி. அவரால் ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியுமா, முடியாதா? ஏன்னா ஹவு டிட் ஹி டு இட் தான் கதை. அவரே கொலை பண்ணிட்டு மறந்துட்டாரா, அப்படி இருக்கலாம். அப்புறம் தான் தெரியும் அவரே வந்து அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காருன்னு. இந்த கதையும் சொல்லிட்டேன், சாரி தப்பாக இருந்துச்சு, அந்த கதையும் சொல்லிட்டேன். எனக்கு இருக்கட்டும், நம்மளுக்கு தானே. ஸோ ஒரு நல்ல முயற்சிக்கு உங்களுடைய அன்பு, ஆதரவு என்ற போல் இருக்க வேண்டும். நல்ல உழைப்பு. 150வது படம் நான் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 150 இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதையும் போய் சொல்லிடுறேன், போய் சொல்லிட்டேன்னு. ஆனால் இது அறிவிக்கும் போது 150வது படம். காலத்தாமதாக வந்தமான ஐ கேவ் அ வேர்ட் தட் திஸ் வில் பி மை 150th ஃபிலிம். ஸோ அந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து 100 தாண்டுறது, 70 தாண்டுறது, 25 தாண்டுறது, 50 தாண்டுறது, 100, 150 போது ஸ்டில் ஐ எம் ரெலவெண்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இஸ் வாட் கீப்ஸ் மீ கோயிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இந்த அளவிலும் வந்து உழைக்க முடியுது. இறைவன் அந்த அருள் கொடுத்துருக்காருன்னும் போது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தொடர்ந்து பல படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுடைய ஆதரவுடன். ரைட் ஃப்ரம் த பிகினிங் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு என்ன ஒரே ஆச்சரியம்னா இந்த ப்ரெஸ்ஸில் வந்து என்னுடைய சகோதரர்கள்லாம் எல்லாருமே திருநிதி செல்வம் உட்காந்துருக்காரு, அப்புறம் வந்து நெல்லை உட்காந்துருக்காரு. நெல்லை சுறுசுறுப்பாக இருக்கார். நெல்லை சுந்தரராஜன் சுறுசுறுப்பாக உட்காந்து சாப்பிடல போல இருக்கு அவர். தெய்வமணிங்க சாரி அவரும் சுறுசுறுப்பாக இருக்கார். அதனால் உங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த நாள் ஞாபகம் தான் சொல்லணும். யூ ஆல்வேஸ் பீன் வித் மீ. என்னை தொடர்ந்து பார்த்து ரசித்து எனக்கு இந்த சுப்ரீம் ஸ்டார் டைட்டில் கொடுத்த தெய்வமணி, அதை மறக்க முடியாது. நான் சுப்ரீம் ஸ்டாராக இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் என்னை வந்து அன்போடு குறைநிறைகளை வந்து தைரியமாக சொல்லக்கூடிய சகோதரர்கள் தான் எனக்கு என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கை போயிருந்திருக்காங்க. என்ன தலைவர் அந்த மாதிரி படத்தை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. பெட்டராக பண்ணலாமே அப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வி ஹவ் டன் அவர் பெஸ்ட். உங்களுடைய அன்பும் ஆதரவும் விரும்புகிறோம். கண்டிப்பாக தப்பு பண்ணாதுன்னு நினைக்கிறேன். பட் வி ஹவ் டன். ஏன்னா நிறைய படம் வந்துடுச்சு, இந்த மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் தி எஃபர்ட், தி ஸ்க்ரீன் பிளே, தி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல், இட் ஹஸ் பீன் டன் வெல். மியூசிக் ஸ்கோர் கவாஸ்கர் பற்றி சொல்ல நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் டீசரும் நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா இருந்துச்சு. பார்த்தா ரியலி நைஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ ஹோப் திஸ் ஸ்மைல் மேன் keeps the audience smiling with a good thought. நல்ல படம் கொடுத்துருக்காங்கன்னு. ஆலியா வந்து நான் சொன்னது எதுக்கு மேலே ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, த வே ஷி இஸ் பெர்ஃபார்மிங் இன் த சீன்ஸ். எனக்கு இப்போயே சொன்னால் தான் நான் பல விஷயங்கள் சொல்லி அது வந்து நிஜமாக வந்திருக்கு லைஃப்பில். ஆலியா வந்து வருங்கால ஒரு ஸ்ரீதேவியாக வந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். And she's got all the talent and I wish this little girl to achieve greater heights in her life.
அண்ட் அதோட நல்ல ஸ்மைலோடு ஆலியா முகத்தில் ஸ்மைலை பார்க்கும்போது நம்ம முகத்தில் ஸ்மைல் வருது. ஸோ அவங்களுக்கு நன்றி. காலதாமதமாக துவங்கி விட்டோம். 1:30 மணி, நாங்கள் 1:45 நான் வரும்போதே. அதுக்கு காரணம் ஆற்காட்டோட நான் சொல்ல முடியாது, நான் கிளம்புனது லேட்டு. நான் பிரியதர்ஷினி சொல்லிட்டாங்க, சரத்குமார் தாக்குன்னு போட்டுறாதீங்கப்பா. அப்படிலாம் சொல்லவே இல்லை, மனசில் பட்டதை சொல்கிறேன். ஏன்னா அப்புறம் சொன்னாங்க சரத்குமார் வந்து பிரியதர்ஷினி பேசிய பிறகு ஆற்காட் ரோடில் கூட்டம் நெரிசலால் நான் காலதாமதம் வந்தேன்னு சொன்னார். அது இல்லைன்னு சொல்லி அவர் மறுத்தாருன்னா சொல்லிடாதீங்க. எல்லாம் செய்தி தான், எது வந்தாலும் செய்தி. எல்லாம் ஸ்மைல் மேல் நடக்கும்போது தான் ஃபோன் போடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ரிலீஸ் வர அளவுக்கு படம் இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய அன்பும் ஆதரவுடனும் ஆசையுடனும் வந்து கொண்டிருக்கிறது. நன்றி.